ஹலோ ஆல். புது வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்பலாம் இல்லை, ஒரு 9 மாதம்தான். ஸோ எப்படியும் முன்னாடி பார்த்தவங்களே என்னை மறந்துருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க சொல்லவே வேண்டாம். எனக்கு திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வாகினி. இந்த சேனல் எதுக்கு நான் போயிடாதீங்க. உங்களை சுற்றி நடக்கிறத பெட்டராக புரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோ பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோ முடியலையும் நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்குவீங்க. அதுக்கான நான் கேரண்டி கொடுக்குறேன். இன்ட்ரோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன பொருளில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னா சிப் பற்றி தான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னை மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்மியாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இருக்க எல்லா டிவைஸ், உங்கள் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ் அவன், ஏன் மிலிட்ரி ஃபைட்டர் ஜெட் எல்லாத்துலேயும் இருக்கிறது இந்த சிப் தான். கிட்டத்தட்ட இந்த மாடர்ன் வேர்ல்டு இயங்குறதே இந்த சிப்னால தான் சொல்லலாம். ஸோ நம்ம இன்றைக்கி 3 விஷயம் பார்க்க போகிறோம். 1, ஏன் இந்த சிப் இவ்வளோ இம்பார்ட்டன்ட். 2, இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார். 3வது, இந்த சிப்பை வச்சு ஒரு சைலண்ட் வாரே போயிட்டுருக்கு. அது எதனால, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த சிப் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துட்டு வரணும். நம்ம இப்போ 1940s இருக்கோம். ஃபோன் கண்டுபிடிச்சார்ல கிரஹாம் பெல், அவரோட கம்பெனி வந்து பெல் லேபரட்டரிஸ். அங்கே இருக்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா, ஃபோன் சிக்னல்ஸ் வந்து 3000 மைல் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கிளியராக கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி அனுப்பணும். அந்த ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஆல்ரெடி ஒரு டிவைஸ் வச்சுருந்தாங்க. அந்த டிவைஸ் பேர் வேக்யூம் டியூப். இந்த வேக்யூம் டியூப் வெளியே ஒரு வீக் சிக்னல் பாஸ் பண்ணால் அது வந்து ஆம்ப்ளிஃபை ஆகி பெரிய சிக்னலாக வெளியே வரும். ஆனால் இந்த வேக்யூம் டியூப் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இதை இயக்கிறதுக்கு நிறைய பவர் தேவைப்பட்டது. அப்புறம் இந்த வேக்யூம் டியூப் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா, இந்த வேக்கம் விட்டுட்டு சாலிட் ஸ்டேட்டில் ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன் டிவைஸ் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வேக்கம் டியூபுக்கு பதிலாக கண்டுபிடிச்ச டிவைஸ் தான் டிரான்சிஸ்டர். சரி, இதனால கம்ப்யூட்டர் வேர்ல்டில் ஏன் இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கும் கம்ப்யூட்டர் வேர்ல்டுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த வேக்யூம் டியூப்பை சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணல, இதை வந்து கம்ப்யூட்டர்லேயும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்ப்யூட்டரில் வந்து இந்த வேக்யூம் டியூப்பை எலக்ட்ரானிக் ஸ்விட்சாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தாலும் அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக தான் எடுத்துக்கும். கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது 2 வார்த்தை தான், ஒன்று 0, இன்னொன்று 1. ஸோ இந்த வேக்யூம் டியூப்பை வச்சு நம்ம கொடுக்குற கமாண்டை கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மொழியாக மாற்றுறதுக்கு தான் இதை எலக்ட்ரானிக் ஸ்விட்ச். ஸோ இந்த வேக்யூம் டியூப் வழியாக பாசிட்டிவ் வோல்டேஜ் அனுப்புனா ஸ்விட்ச் ஆன் ஆகும், நெகட்டிவ் வோல்டேஜ் அனுப்புனா ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். பாசிட்டிவ்னா 1, நெகட்டிவ்னா 0. ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்யூம் டியூப்பை ஒன்று சேர்த்தா காம்ப்ளெக்ஸ் மேக்ஸ் ப்ராப்ளமை கூட அது சால்வ் பண்ணும். இன்ஃபேக்ட் இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ENIACல கிட்டத்தட்ட 18,000 வேக்யூம் டியூப் இருந்தது. அதோட வெயிட் மட்டும் 30 டன். அதோட சைஸ் வந்து ஒரு ரூம் சைஸ் இருந்தது. ஒரு ஹியூமன் வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண 1 டே எடுத்துக்கிட்டா இந்த ENIAC கம்ப்யூட்டர் வெறும் 30 நிமிஷத்தில் அதை சால்வ் பண்ணிடும் இந்த வேக்யூம் டியூப்பை வச்சு. ஸோ பெல் லேபரட்டரிஸில் ரிசர்ச்சர்ஸ் வந்து வேக்யூம் டியூபுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் வேக்யூம் டியூபுக்கு பதிலாக டிரான்சிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சரி, ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ என்ன மாற்றம் வந்ததுன்னு பார்க்கலாம். வேக்யூம் டியூப்பில் இருக்க அத்தனை டிஸ்அட்வான்டேஜையும் இந்த டிரான்சிஸ்டர் சால்வ் பண்ணிச்சு. ஒன்று, வேக்யூம் டியூப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் டிரான்சிஸ்டர் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஒரு வேக்யூம் டியூப் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 30 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம வைக்கலாம். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அது அடிக்கடி ஓவர் ஹீட் ஆகி ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது. அந்த டிஸ்அட்வான்டேஜையும் டிரான்சிஸ்டர் சால்வ் பண்ணுச்சு. ஏன்னா டிரான்சிஸ்டர் தயாரிக்கிறதே செமிகண்டக்டரில் தான். செமிகண்டக்டரோட சிறப்பு அம்சம் என்னென்னா, அதனால கண்டக்டராகவும் இருக்க முடியும், இன்சுலேட்டராகவும் இருக்க முடியும். ஸோ கரண்ட்டை வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே அனுப்புனா அந்த டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்டராக இருக்கும். அந்த த்ரெஷ்ஹோல்டு கீழே இருந்தால் அது இன்சுலேட்டராக மாறிடும். எப்படி வேக்யூம் டியூப்பில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வோல்டேஜஸை மேனுப்புலேட் பண்ணி எலக்ட்ரானிக் ஸ்விட்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறோமோ, அதே மாதிரி இங்கே வந்து கரண்ட்டை மேனுப்புலேட் பண்ணி ஸ்விட்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய டிரான்சிஸ்டரை ஒன்று சேர்த்தோம்னா ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் எய்தர் 1 or 0 அக்யூரேட்டாக எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட்டடாக அனுப்பும்போது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை கூட அது சால்வ் பண்ணிடும். நிறைய டிரான்சிஸ்டர் ஒன்று சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் 1 trillion கேல்குலேஷன் அதனால் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு சிப்பில் எவ்வளோ டிரான்சிஸ்டர் அதிகப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கம்ப்யூட்டேஷனல் பவரும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். எப்படி வந்து ஒரு சிப்பில் நம்ம வந்து டிரான்சிஸ்டர் அதிகம் பண்ண முடியும், டிரான்சிஸ்டர் சைஸை குறைச்சிட்டே வந்தால் தான் நம்ம நிறைய டிரான்சிஸ்டரை ஒரு சிப்புக்குள்ளே அடக்க முடியும். ஸோ டிரான்சிஸ்டர் சைஸை குறைச்சிட்டே வந்தாங்க. இப்போ இருக்க டிரான்சிஸ்டர் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்குது. உங்களுக்கு கம்பேர் பண்ண சொல்லணுன்னா, நம்மளோட ஒரு தலைமுடி இருக்குல்ல, அதை விட ஒரு டிரான்சிஸ்டர் வந்து 10,000 தடவை தின்னாக இருக்கும். அப்படின்னா அது எந்தளவு மைன்யூட்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரண ஃபோன் எடுத்தோன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 50 பில்லியன் டிரான்சிஸ்டர் இருக்கும். இப்போ இருக்க எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த டிரான்சிஸ்டர்ஸ் தான். ஆனால் ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குல்ல,
நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஏதோ மிராக்கிள் பண்ணுறதான் நினைக்கிறோம். ஆனால் அதோட பின்னாடி ஒவ்வொரு ஆப்ரேஷனும் ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சதும் சரி, அப்புறம் இந்த டிரான்சிஸ்டர்லாம் ஒன்றா சேர்த்து கம்ப்யூட்டர் திங்க் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சு ஒரு இன்டகிரேட்டட் சிப் கண்டுபிடிச்சதும் சரி, எல்லாமே யூஎஸ் தான். 1960s வந்து யூஎஸை வந்து சிப் மேனுஃபேக்சரிங்கில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிக்கலாம், இந்த சிப்பே வந்து செமிகண்டக்டரில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ வந்து சிப் மேனுஃபேக்சரிங்னாலும் ஒன்று தான், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரினாலும் ஒன்று தான். ஸோ இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் யூஎஸ் அடிச்சுக்க ஆளே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் யூஎஸில் ஒரு ஸ்டேட்டாக சிலிக்கான் வேலின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு முக்கிய காரணமே இந்த சிப் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற செமிகண்டக்டர் பேர் சிலிக்கான். அதனால தான் அந்த சிலிக்கான் வேலினே கூப்பிட்றாங்க. ஸோ சிப் டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயும் யூஎஸ் தான் ஒரு பிக் பிரதராக இருந்தது. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த சிப்போட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்ட டைவான் கவர்மெண்ட் மோரிஸ் சங்குன்னு ஒருத்தர் யூஎஸில் வந்து 25 வருஷமாக சிப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, டைவானில் வந்து நீ வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வளர்த்து கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம், ஆனால் நீ வந்து டைவானில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து மோரிஸ் சங் யூஎஸ் மாதிரியே டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணணும்னு யோசிக்காமல் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மட்டும் வைக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. யாருமே அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கல. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி வந்து கம்பெனிஸ் டிசைன் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரிங் மட்டும் இங்கே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிது. அதனால யாருமே அந்த ஐடியாவில் பிலீவ் பண்ணவே இல்லை. ஆனால் மோரிஸ் சங் நினச்ச மாதிரியே எல்லா கம்பெனியும் சிப் டிசைன் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரிங்கை வந்து மோரிஸ் சங் ஆரம்பித்த கம்பெனிகிட்ட கொடுத்தது. ஏன் யூஎஸ் கம்பெனி வந்து மோரிஸ் சங்கிட்ட கொடுத்ததுன்னா, உதாரணத்துக்கு இப்போ டெஸ்லாவை எடுத்துக்கோங்க. டெஸ்லா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் காருக்கு தேவையான சிப்பை அது டிசைன் பண்ணிருச்சு. அந்த டிசைன் பண்ண சிப்பை அதுவே மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா ரொம்ப கஷ்டம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிப் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். செமிகண்டக்டரில் லேயர் மேலே லேயராக போட்டு தான் ஒரு சிப்பே தயாரிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75 லேயர் இருக்கும் ஒரு செமிகண்டக்டர் மேலே. ஒரு 300 mm டயாமீட்டர் செமிகண்டக்டர் வேஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 100 சிப் இருக்கும். ஒரு சிப்புக்குள்ளே 50 பில்லியன் டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்தளவு மைன்யூட்டாக தயாரிக்கிறனால ஒரு குட்டி டஸ்ட்டு போனால் கூட அந்த என்டையர் பேட்சே ஃபெயிலியர் ஆயிரும். இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராசஸை டெஸ்லாவே மேனுஃபேக்சர் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சிப்பை அவங்க டிசைன் பண்ணிட்டு மேனுஃபேக்சரிங் மட்டும் மோரிஸ் சங் ஆரம்பித்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இப்படி 1987 மோரிஸ் சங் ஆரம்பித்த கம்பெனி தான் TSMC, டைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. 1987 ஆரம்பித்த கம்பெனி இப்போதைய நிலைமையில் இந்த உலகத்துக்கு தேவையான கிட்டத்தட்ட 90% சிப்ஸை அதுதான் தயாரிக்குது. உலகத்தோட பெரிய கம்பெனி லைக் ஆப்பிள், டெஸ்லா, ஹவாய், இன்டெல் எல்லாரும் TSMCகிட்ட தான் சிப் தயாரிக்கிறாங்க. இது வந்து ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அதர் சைடு என்னென்னா, சிப் தயாரிக்கிறதுக்கு தேவையான மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்வான்ஸ்டு மிஷினை தயாரிக்கிறது எல்லாமும் ஒரே கம்பெனி தான். அந்த கம்பெனி நெதர்லாண்டில் இருக்க ASML. அந்த கம்பெனியோட ஒரு மிஷினோட விலை 200 மில்லியன். இந்த உலகத்திலேயே 5 கம்பெனி, சாம்சங், TSMC, இன்டெல், இந்த மாதிரி 5 கம்பெனிக்கு தான் இந்த சிப்பை வாங்கி பிஸ்னஸை வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறதுக்கு தகுதியே இருக்குது. எந்த கம்பெனியும் இந்த ASML கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு டச் பண்ணக்கூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மிஷின்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸு. அதையும் தாண்டி உலகம் ஃபுல்லாக இருந்து கிட்டத்தட்ட 800 சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க இந்த மிஷின் தயாரிக்கிறதுக்கு. ஸோ இந்த என்டையர் சப்ளை செயினை புரிஞ்சுட்டு இன்னொரு கம்பெனி இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மிஷின் தயாரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வச்சு இப்போ எப்படி ஒரு வார் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடி மாதிரி வார்னா அது போர்க்களத்தில் நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பொருளை ஒரு ஆயுதமாக கொண்டு தான் இப்போலாம் வாரே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிப் வந்து ஃபோன், கம்ப்யூட்டரில் மட்டும் இல்லை, மிலிட்ரிலையும் தான் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரோனை ட்ரெயின் பண்ணுறோம். ஆப்போசிட் கண்ட்ரியோட வெப்பன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரோனை ட்ரெயின் பண்ணுறோன்னு வைங்களேன். அந்த ட்ரோனுக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியன் இமேஜை காட்டணும். அப்போ தான் அந்த ட்ரோன் வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கும். ஸோ இந்த ட்ரோனை வந்து ஒரு டேட்டா சென்டரில் வச்சு ட்ரெயின் பண்ணுறோன்னு வைங்களேன். அந்த டேட்டா சென்டரை பவர் பண்ணுறதே இந்த சிப்பு தான். ஸோ சிப் அட்வான்ஸ் ஆக அந்த டேட்டா சென்டரோட கம்ப்யூட்டேஷனல் பவரும் இன்க்ரீஸ் ஆகும், ட்ரோனோட அக்யூரஸியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மிலிட்ரிக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற முக்கியமான பொருளுக்கு இன்னொரு கண்ட்ரியை நம்பி இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்து. ஸோ யூஎஸ் சுதாரிச்சுக்கிச்சு. யூஎஸ் என்ன பண்ணுச்சுன்னா, ஃபாரின் ஃபார்ம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஏன் TSMC உட்பட, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வந்து யூஎஸில் திருப்பி மேனுஃபேக்சரிங் பிளான் போடணும், அதுக்கு என்ன சப்சிடி வேணுமோ எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சிப்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டாந்தது. ஸோ மேனுஃபேக்சரிங்கை யூஎஸ்குள்ளே வச்சுக்கிட்டா சிப் சப்ளை அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று பண்ணுச்சு. இன்னொன்று என்ன பண்ணுச்சுன்னா, நமக்கு மட்டும் சிப் கிடச்சா போதுமா, மொத்த கண்ட்ரிக்கு அதை கிடைக்க விடாமல் பண்ணணும்ல. அதனால சைனா வந்து மிலிட்ரியில் அட்வான்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ASML இருக்குல்ல, அவங்க மேலெலாம் ப்ரெஷர் போட்டு இனிமேல் சைனாக்கு வந்து அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் எதையும் விற்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு.
ஸோ அட்வான்ஸ்டு மிஷின் தயாரிக்கிற ஒரே கம்பெனி ASML தான். அதுவே இப்போ சைனாக்கு விற்கலங்க போது சைனானால எந்த அட்வான்ஸ்மெண்ட்டும் கொண்டு வர முடியாது. இதை தான் US ஸ்ட்ராட்டஜியாக பண்ணிகிட்ருக்கு. ஆனால் என்னென்னா சைனா மேலே எவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்களோ அந்தளவு சைனா சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு தான் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும். என்ன ஆகும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சிப் சைஸ் குறைஞ்சு சிப் மேனுஃபேக்சரிங் வந்து ஃபிசிக்ஸோட எண்டுக்கே வந்துடுச்சு. இன்னமும் அவங்க கம்ப்யூட்டேஷனல் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா டோட்டல் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியே ரீடிஃபைன் பண்ணால் தான் முடியும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.